விஜய் நர்மதா பாண்டிங் பார்க்கவே அழகா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நர்மதா இருந்துட்டு விஜய் செஞ்ச இந்த வேக்கம் கிளீனர் எடுத்து எக்ஸிபிஷன்ல சப்மிட் பண்றாங்க. எல்லாத்த விட இன்னோவேட்டிவும் அழகாவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாராட்டு வாங்கி பிரைஸும் கொடுத்துடுறாங்க நர்மதாக்கு. இன்னொரு பக்கம் வந்து சாரதா காவேரி கூப்பிட்டு நீங்க வா எனக்கு அந்த கடை நீ காட்டு ஃபர்ஸ்ட் எந்த கடையில கொண்டு போய் வித்தேன்னு இல்ல இந்த தம்பிக்கு ஏதாவது வித்தியான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சே ஆகணும். இப்படி குரல் ஒசத்து பேசி அடக்கலாம்னு நினைக்காத காவேரி. இவ்வளவு நாள் அமைதியானதுனால தான் உன் வாழ்க்கையே இந்த நிலைமையில வந்திருக்கேன். இனிமே நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ டைரக்டா அந்த தம்பி கையில் கொடுத்தே இல்ல அந்த கடைக்கு கொடுத்தியான்னு நம்ம போலாம் காவேரின்னு சொல்லி சொல்றாங்க. நர்மதா இருந்துட்டு நீ கொஞ்சம் நம்புமா அவ அந்த அளவுக்கு எல்லாம் பொய் சொல்ல மாட்டா அவ்வளவுதான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றாள். சாரதா இருந்துட்டு சரிடி அடுத்த கட்டில இருந்து நானே டைரக்டா போய் அங்க போய் கொடுத்துடுறேன் நீ ஒன்னும் கிளம்பி போவேணா இனிமே. சாரதா இருந்துட்டு போதும் நீ வெளியே போன வரைக்குமே போதும். கங்கா இருந்துட்டு சரிடி அம்மா தான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்லுது இல்ல அம்மாவே பேசாம கொண்டு போய் விடட்டும் நீ கம்முனி வீட்லயே இருன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி சாரதா வெளியே போன டைம்ல வந்து பாட்டியும் காவேரியும் தனியா இருக்கும். காவேரி இருந்து பாட்டிட்ட ஒரு நிமிஷம் பாட்டி நான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்ப போய் விஜய்ட்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு வந்து அந்த கடையில அந்த தப்பு கட்டெல்லாம் வாங்குனீங்க இங்க பாருங்க இப்ப அம்மா வந்து என்ன வெளியவே விட மாட்டேங்கிறாங்க கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு சொல்றது உங்களுக்கு என்ன உண்மையிலுமே பிடிக்குமா இல்ல எதுக்கு இந்த நாடகம் எனக்கு புரியல. அதான் வெண்ணிலான்னு வெண்ணிலாவை தலையில ஏத்தி வச்சுட்டீங்களே வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக விட முடியாது எல்லாமே நீங்க தான் முடிவெடுத்தீங்க இப்ப என்ன புதுசா என்ன தேடி வந்திருக்கீங்க. விஜய் இருந்துட்டு என்ன காவேரி வளர்ற நீ நான் ஃபர்ஸ்ட் சொல்ற கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் எப்போ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விடலான்னு பிளான் பண்ணி டாக்டர்ட்டையும் பேசினேன் டாக்டர் தான் ஒத்துக்காம வீட்டில் தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ரிகவர் ஆயிடுச்சுன்னா நம்ம வேற கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் காவேரி வெண்ணிலாக்கு நீ கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.